மேஷ ராசிக்காரங்க எந்த ஸ்வீட் சாப்பிட்டா அவங்களுக்கு பொருளாதாரம் பெருகும், மேலும் எந்த இறை வழிபாடு செய்தால் அவங்க வாழ்க்கையில் அனைத்து பாக்கியத்தை அனுபவிக்கணும், ஏன்னா மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி சமாளிக்கணும், டீட்டெயில் வீடியோ தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். மேஷராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசின்னு சொல்லுவோம். மற்றவங்களை வழி நடத்துவதில் பார்த்தீங்கன்னா இவங்க தலைமையில் இல்லை இவங்களை மற்றவங்களை வழி நடத்துவதில் மிக வல்லவர்கள் இவங்க. என்னன்னாக்கா எல்லாத்தையும் அதிவேகமாக செயல்படுத்தணும், தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னன்னாக்கா சில நேரத்தில் அவங்க வந்து இந்த முந்திரி கொட்டை மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு தன்மைக்குள்ளே இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரையும் வழிநடத்துவதில் வந்து ரொம்ப ஆர்வம் மிகுதி. தான் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குதுன்னா இவங்களுக்கு ஒரு கெத்தை காமிக்கணுன்றதுல மிகுந்த ஆர்வம் உடையவர்கள். பெரும்பாலும் என்னன்னாக்கா மேஷ ராசிக்காரங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் என்பது ஒரு விளம்பரப்படுத்தக்கூடிய, தன்னை பற்றி ஒரு சுய விளம்பரம் வந்து இவங்களே செய்து கொள்வாங்க. இல்லை தன்னை பற்றி மற்றவங்க அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாகக்கூடியவர்கள் தான் மேஷ ராசிக்காரர்கள். தன்னை பற்றி எல்லாரும் நல்ல விஷயமா பேசணும், எப்போதும் தன்னை பற்றி ஏதாவது ஒரு விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கணும் அப்படி என்பதில் அதிகமான ஈடுபாடுகள் இவர்கள் இருக்கும். மேலும் என்னன்னாக்கா பெரும்பாலும் மேஷ ராசிக்காரங்க சில பேருக்கு என்னன்னாக்கா கல்வியில் வந்து ஒரு தடைகள் வந்து ஏற்படுது. கல்வியில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரேக்குக்கு அப்புறம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைகிறாங்க. ஏன்னா நிறைய மேஷ ராசிக்காரங்க நம்ம பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன இப்போ 12th முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக்கு அந்த மாதிரி இடையிடையில் ஏதோ கல்வியில் ஒரு இடையில ஒரு பிரேக் வந்து தான் அவங்க பிரேக் வந்துட்டுக்கு அப்புறம் கல்வியை தொடர்றவங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைகிறாங்க. மேஷ ராசிக்காரங்க என்னன்னாக்கா பிரச்சனையே யாருன்னா இவங்க தான் பிரச்சனை. ஒன்று என்னன்னாக்கா இவங்க பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க, இல்லை இவங்களை தேடி பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா இந்த மேஷ ராசிக்காரரை சுற்றிலும் எப்போதும் ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள் ஏதாவது ஒன்று இவங்க பிரச்சனையை போய் சிக்குவாங்க, இல்லை இவங்க சின்ன பிரச்சனையை பேசி பேசி பெருசாக்கிடுவாங்க, இல்லை இவங்களை தேடி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இல்லை இவங்க பல பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரும்பாலும் என்னன்னாக்கா இவங்களுடைய வீட்டோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டோட அமைப்பில் இந்த தென்மேற்கு மூலை ஒரு பாதிப்பு இருக்கும். வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலை ஒரு பாதிப்புக்குள்ளாதான் இருக்கும். சரிங்களா? அந்த மனம் என்னன்னாக்கா எல்லாத்தையும் ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்க மனதுக்கு இருந்து, மனம் எல்லாம் என்னமே எதையும் டாமினேட் பண்ணி பேசுவதனால இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஈகோ பிடிச்சவங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா இவங்க மனம் ஆளுமை நிறைந்ததா இருக்கும். எதையும் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கும். எதையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருப்பதால இவங்களுக்கு பல நேரத்தில் அதுவே பிரச்சனைக்குரியதாக இருக்குது. ஈகோவாக இருக்காரு, ரொம்ப ஆணவம் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் என்னன்னாக்கா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை சார்ந்த விஷயம், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துல தான் பிரச்சனைகள் வரும். கம்யூனிகேஷன்னா கூட இருக்கிறவங்களே இவங்களை பற்றி போட்டு கொடுத்துருது, கூட இருக்கிறவங்களே இவங்களுக்கு பிரச்சனையை தருவது, கூட இருப்பவர்களால தான் இவங்களுக்கு பிரச்சனையே வரும். ஏன்னா இவங்களை சுற்றி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணும்போது அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே பிரச்சனைக்குரியதாக மாறிடுவாங்க. அதனால் மேஷ ராசிக்காரங்க எப்போதும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு நன்மையும் அவங்களால தான் நடக்கும், பிரச்சனையும் அவங்க மூலயமா தான் வரும். அதனால் சுற்றி இருக்கிறவங்களால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. பெரும்பாலும் இந்த ஃபோனாலேயே பிரச்சனைகள் வரும், கம்யூனிகேஷனாலேயே பிரச்சனை. ஏன்னா அவங்க பேசுவது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஒரு கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக பேசும்போது என்ன மிரட்டுற அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் இவங்க மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும். ஒன்று டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லை டாக்குமெண்ட்டை தொலைக்கிறது, இல்லை டாக்குமெண்ட் எரரு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் என்னென்ன மேஷ ராசிக்காரர்கள் இந்த கையெழுத்து போட்ட கடன் மட்டும் வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த கடன் வாங்கிட்டா இவங்களால திருப்பி அடைப்பது என்பது இருக்காது. ஏன்னா இவங்க கடன் வாங்கி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். அந்த கடன் முடிவது என்பது அவ்வளோ சீக்கிரம் முடியாது, தொடர்ந்து கொண்டே இருக்கும். அனுமன் வாழ் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, தொடர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் என்னக்கா இவங்களோட வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட வருமானம் பெருகும். பெரும்பாலும் என்னென்ன மேஷராசிக்காரர் வாழ்க்கை துணைக்கு அப்புறமா தான் பெருகும். ஆனால் என்னென்ன இந்த வாழ்க்கை துணையோட குடும்பத்திற்கும் இந்த மேஷ ராசிக்காரன் குடும்பத்துக்கும் எப்போதும் ஒரு பகை உணர்வு தான் இருக்கும். ஒன்று சேரவே மாட்டாங்க. எப்போதும் அவங்க இந்த தாமரை இலையில பட்ட தண்ணி போல தான் அந்த அந்யூன்யம் என்பது குறைவாக இருக்கும். அதாவது மேஷ ராசிக்கார குடும்பத்திற்கும் அவங்க வாழ்க்கை துணையோட குடும்பத்திற்கும் எப்போதும் ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் என்பது இருப்பது இல்லை. ராசிக்காரங்கள் இவங்க தான் என்னன்னாக்கா அந்த பாக்கியத்தை
அடிக்கடி போயிட்டு இந்த தாங்கிட்ட இருக்க சொத்தை வந்து விற்கிறது, பாக்கியத்தை விரயம் செய்வது என்பது இவங்க கிட்ட இருக்கும். இவங்க தான் போய் அப்பப்போ ஏதாவது ஒரு பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் அடமானம் வைப்பாங்க, இல்லை அதை விற்றுருவாங்க, இல்லை தானமாக கொடுத்துருவாங்க. யாருக்காவது அந்த அதிகமான அந்த தானம் கொடுக்கறதுல வந்து மேஷராசிகளை மிஞ்ச முடியாது. பொருளாதார தானம் யாராவது ஒன்று கேட்டால் கொடுத்துருவாங்க, ஆனால் அது குடும்பத்துக்கு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ மற்றவர்களுக்கு தானம் வழங்குவதில் மேஷராசிக்காரர்களை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ அது மேலும் என்னென்னா அதனாலேயே இவங்களுடைய பாக்கியங்கள் எல்லாம் விரயமாகவும் சொல்லுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு அசட் இருந்துச்சுன்னா உடனே ஒன்று யாருக்காவது கொடுத்துருவாங்க, இல்லை அது ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே தான் கையில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போய் விற்றுடலாமா அப்படின்னு தான் இவங்களுடைய எண்ணம் எப்போதும் ஓடிட்டு இருக்கு. மேலும் என்னன்னாக்கா இவங்க அந்த தொழில் சார்ந்த விஷயம், இவங்க ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகிறாங்கன்னா ஒன்று ஆளை வச்சு அந்த லேபர்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்களே அந்த மாதிரியான தொழில்களை இவங்க பெரும்பாலும் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா அந்த லேபர்ஸோட சேர்ந்து இவங்களும் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்னன்னாக்கா இந்த பெரும்பாலும் இவங்களுக்கு என்னக்கா அந்த தொழிலில் வந்து ஒரு ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு கீழே பல ஆட்களை வைத்து வேலை வாங்குவதனால இவங்களுக்கு சில அழுத்தங்கள் இருக்கும். அதுவே இவங்களுக்கு ஒரு மன பிரச்சனையாக வரும். ஏன்னா இவங்க கீழே இருக்க ஆளுங்க வந்து சரியா அந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல போகலன்னா உடனே இவங்க டென்ஷன் ஆகி மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவாங்க. அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட்டு, டைமிங்கில் அவசரம், அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த அவசரத்தை காமிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான நபர்கள் தான் மேஷராசிக்காரர்கள். இவங்கெல்லாம் எப்படின்னா தொட்டா ஷாக் அடிக்கிறக்கூடிய ஆளுங்க. ஸோ அவ்வளோ தூரம் உணர்ச்சி வசப்படுறது, தொட்ட உடனே உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை வீசுறது, இல்லை ஏதோ ஒன்று கோவப்பட்டு தன்னுடைய எமோஷனால தன்னுடைய உடம்புல நம்ம சேர்த்து வச்ச மொத்த ஆற்றலையும் இழக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க. அதனால என்னன்னாக்கா மேஷராசிக்காரர் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டாலே இவங்க வாழ்க்கையில அடுத்த ஒரு நிலைக்கு அதுவே ஒரு பரிகாரமா அமையும் சொல்லலாம். யாரோ ஒரு பேச்சு பேசிட்டா உடனே இவங்களுக்கு அந்த கோபம் என்பது மூக்கின் நுனியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுவதால இவங்களுடைய அந்த உயிராற்றல் என்பது குறைஞ்சிடும். அப்போ உயிராற்றல் குறையும் போது வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வெற்றி அடைவதற்கே போராட்டமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டால் வாழ்க்கையை மேன்மை அடைய முடியும். மேலும் எனக்கு இவங்க தொழில் செய்தாங்கன்னா நல்ல லாபகரமாக இருக்கும். தொழில் ஆனால் அப்பப்போ இடையிடையே தொழில் அந்த மாற்றங்களை இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தொழில் மாற்றங்கள் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக இவங்களோட மேனேஜ்மெண்ட் சார்ந்த விஷயம், ஆளை வச்சு வேலை செய்கிறது, ஆளை வச்சு வேலை வாங்குறது, இந்த மாதிரி தொழில் இருக்கிறது இவங்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இவங்களால இன்னொருத்தவங்களுக்கு கீழே வேலை செய்வது என்பது இவங்களால முடியாத ஒரு விஷயம். ஸோ இவங்க வந்து இன்னொருத்தங்க கீழெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி வேலை செஞ்சால் அந்த சர்க்கம்டன்ஸ் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் பண்ணுவாங்க. அதனாலேயே இவங்களுக்கு என்னென்னாக்கா அடிக்கடி தொழில் மாற்றத்தை, இடம் மாற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் இந்த வீடு மாற்றம் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை பொருளை மாற்றுறது, இந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இது ஏன்னா அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். இவங்களுக்கு அது பிடிக்கலன்னு அதை ஏதோ ஒரு குறை சொல்லி மாற்றுவதில் இவங்கள மிஞ்சம் ஆளே கிடையாது. அதே போல் என்னன்னாக்கா இவங்க அடிக்கடி இந்த வெளிநாடு வெளியூர் பயணங்களில் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி என்பது இருக்கும். மனம் என்பது என்னக்கா வெளியூர் வெளிநாடு போவதில் ஒரு இடம் புரியாத மகிழ்ச்சி என்பது இவங்களுக்கு இருக்கு. அங்கே வெளிநாடு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு என்னன்னாக்கா அப்படியே ஒரு ராஜா மாதிரி அப்படியே நிறைய விரயங்களை செய்வாங்க. ஸோ இவங்களுடைய அதனாலே இவங்களுடைய பாக்கியங்கள் நிறைய சேர்த்து வைத்த சொத்தை இவங்களே வந்து அந்த பெருமைக்காக இழக்கக்கூடிய சூழல் இவங்களுக்கு அதிகமான இருக்கும். அந்த வாய்ப்புகள் தான் அதிகமாக மாறும். மேலும் என்னன்னாக்கா இளைய சகோதரத்துவத்தோட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ராசிக்காரங்க என்னன்னாக்கா அவங்களுக்கு இளைய சகோதரத்துவம் இருக்காது. அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். மேஷராசிக்காரங்க இப்போ அண்ணன் தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட தம்பியோட அடிக்கடி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு பரிகாரமாக நம்ம சொல்லணும்னா அனுமன் வழிபாடு எப்போதும் அனுகூலத்தை கொடுக்கும் சொல்லலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்க வாழ்க்கை ஏற்றத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அதே போல் என்னன்னாக்கா குலதெய்வ வழிபாடு இவங்க வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலை, அந்த பதவி அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு பதவி வாங்கிறது, ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உயரணும், இல்லை அரசியலில் ஜொலிக்கணும்னு இவங்க வந்து இந்த குலதெய்வ வழிபாடு செய்யும் போது இவங்க வாழ்க்கையில் ஏற்றம். அப்படி இல்லை என்றால் சிவன் கோயில் வழிபாடு, சிவ வழிபாடு இவங்க வாழ்வை ஏற்றத்தை கொடுக்கும். சிவ வழிபாடு பெரும்பாலும் மேஷராசிக்காரங்களுக்கு வந்து சிவ வழிபாடு வந்து ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கும். நிறைய மேஷராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடை மேற்கொள்வாங்க. ஸோ பெரும்பாலும் இவங்க என்னன்னாக்கா இந்த கடற்கரை ஓரங்களில் செல்லும் போது கொஞ்சம் நீர் சார்ந்த நிலைகள் செல்லும் போது கொஞ்சம்
கவனமாக இருக்கும். இப்போ பெரும்பாலும் என்னன்னாக்கா கிணத்துல குளிக்கிறது என்பது இருக்கக்கூடாது. கிணத்துல அதாவது என்ன, இந்த நீச்சல் அடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த பம்பு செட்டில் கிணறு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கிணத்துல குளிப்பது என்பது இருக்கக்கூடாது. ஏன்னா அதன் மூலயமா இவங்களுக்கு நிறைய விபத்துக்களை சந்திப்பாங்க. மேஷ ராசிக்காரங்கள் கிணத்துல குதிச்சு போது அவங்களுக்கு விபத்துகள் நிறைய ஏற்படும். அதனால அந்த கிணறு சார்ந்த விஷயத்தில் மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக, கிணத்துல குதிக்கிறேன், பம்பு செட்டில் குதிக்கிறேன். பம்பு செட்டு வேற, கிணற்று பம்பு செட் அந்த விவசாய கிணறுகள் இருக்கும் இல்லையா, ஆற்றுல குளிக்கலாம், குளத்துல குளிக்கக்கூடாது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளில் இவங்களுக்கு ஏதாவது சிறிய விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால மேஷ ராசிக்காரர்கள் கிணறு, குளம் இந்த மாதிரியான நீர் நிலைகளில் குளிப்பதை தவிர்த்து கொள்ளணும். அந்த இடத்துல விளையாட்டு விஷயமா ஒன்று செய்ய போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நிறைய மேஷ ராசிக்காரர்கள் ஏற்படுது. ஸோ அந்த விஷயங்களை மேஷ ராசிக்காரர்கள் தவிர்த்து கொண்டாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி. மேலும் என்னென்னாக்கா இவங்களுக்கு பழனி முருகனோட ஆசி அருள் எப்போதும் இருப்பதால ஸோ இவங்க பழனி முருகனை வழிபடும் போது இவங்க வாழ்க்கை ஏற்றம் கொடுக்கறதாகவும் இவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய அந்தஸ்துகள் பெருகும். மேலும் என்னென்னாக்கா இவங்க பெரும்பாலும் என்னென்னாக்கா அந்த மேஷ ராசிக்காரங்க அடிக்கடி இந்த ஸ்வீட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பை சாப்பிடுவது மேஷ ராசிக்காரருக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த பாயாசம், இந்த பால் பாயாசம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை என்றால் இந்த பால்கோவா ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடிய நபர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அதை நல்லா சாப்பிடலாமா, தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிட்டாவே பொருளாதாரம். மேஷ ராசிக்காரர்களுக்கு அந்த அந்த பால்கோவா சாப்பிடும் போது தனவரவு பெருகுன்னே சொல்ல முடியும். பால் பாயசம் சாப்பிட்டாங்கன்னா வாழ்க்கையில் இவங்களோட பேச்சு, படிப்பு எல்லாமே மிகுந்த ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பால்கோவாவை இவங்க நல்லா சாப்பிடலாம். சாப்பிடும் போது இவங்களோட பொருளாதார வளம் என்பது பெருகும். குறிப்பாக அந்த கோவான்னு சொல்லக்கூடிய அந்த ஒயிட் பால்கோவா இவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இவங்க வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல் பௌர்ணமி வழிபாடு இவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது சில பேர் வாழ்க்கையில் முன்னேற முடியலையே அப்படின்னு இருந்தவங்க பௌர்ணமி வழிபாடு, பௌர்ணமி அன்னைக்கு பால் பாயசம் செஞ்சு இவங்க சாப்பிட்டாங்களே, குடும்பத்துடன் உட்கார்ந்து அந்த பௌர்ணமி வழிபாடை செய்து பால் பாயசம் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா இவங்க வாழ்வில் பொருளாதாரம் ஏற்றம் என்பது உறுதியாக உண்டு. ஸோ மேஷ ராசிக்காரங்க இதை நல்லா நோட் பண்ணி இதை செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் வேற லெவலாக மாறும். நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இல்லை வெற்றி ஏற்படுறதுக்கு ஒரு துணையாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஸ்ன்னு சொல்லுங்கள், ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் இல்லை உங்களுக்கு உறவினர் யாராவது மேஷராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தகவலை அனுப்பிச்சு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். அடுத்து நாம் ரிஷப ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.